சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்கள் அம்புடன் இருக்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே, அதாவது இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காக நெக்ஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு என்ன இன்னும் தெரியாமல் இருக்குது. இன்னமும் நிறைய பேர் பயந்துருக்கீங்க, நம்மளால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துருக்கீங்க. அதனால சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டுமே நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சிஸுக்கு தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரவுண்ட்ஸ் நமக்கு நடந்திருக்கு, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டை ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதில் இருக்க மீதி சீட்ஸ் தான் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது அதில் அதாவது நல்ல காலேஜ்னு சொல்லி எங்கேயுமே சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 5% கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ் சீட்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட் தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வரீங்க, எனக்கு நான் ரவுண்ட் 1ல் வந்தேன், 2ல் வந்தேன், 3ல் வந்தேன், ஆனால் எனக்கு பிடிச்ச காலேஜே கிடைக்கல, அதனால் நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 7.5லேருந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரீங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் 7.5க்கு சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து லோ ஃபீஸ் காலேஜாக பார்த்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே சார், என் கையில் இப்போ ஒரு சீட் இருக்குது, நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எலிஜிபிளான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலிஜிபிள் தான், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு எல்லா பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு ரவுண்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இல்லாமல் இன்னும் ஒரு ரவுண்டு இருந்தாலுமே அதுக்குமே நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா கிடைச்ச சீட்டையோ இல்லை கிடைச்ச காலேஜையோ ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் கார்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு மனசே இல்லை இன்னமும். அதனால் தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை நீங்கள் நம்புறதை விட டைரெக்டாக ஒரு காலேஜ் அப்ரோச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வித் ஸ்காலர்ஷிப்போட நிறைய காலேஜஸ் இருக்குது. அப்படிப்பட்ட கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக காலேஜோ போய் நீங்கள் என்ன பண்ணால் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் டேரெக்டாக போங்க. அவங்க டொனேஷன் சொல்கிறாங்க இல்லை டொனேஷன் சொல்லலை அப்படிங்கிற எல்லாமே என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா காலேஜிலுமே இந்த வருஷம் ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் அவங்க நினச்ச அளவுக்கு ஃபில் ஆகலை. அதனால் டொனேஷன் இல்லாமல் நிறையா காலேஜஸ் இருக்குது. அப்படிப்பட்ட கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை 100% தயவு செய்து நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட அந்த வேகன்சி லிஸ்ட்டோட அப்டேட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் 100% சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை நீங்கள் நம்பாமல் டைரக்ட் அட்மிஷன்ஸை மட்டும் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூடிய சிறைக்கிறதுல நீங்கள் போகலாம். ஏன்னா ஆகஸ்ட் 31 அப்புறம் இன்னும் நிறைய பசங்க போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா அப்வேர்ட் கொடுத்த பசங்க எல்லா பேருமே வெயிட் பண்ணி காத்துட்ருப்பாங்க நம்ம எங்கே போகலாம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிட்வீன் இந்த கேப்பில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸை நீங்கள் ஆக்குபை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.